அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா தூயாவியார் பெருவிழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 23 முடிய. அன்பார்ந்தவர்களே, தூயாவியார் பெருவிழாவிலே தூயாவியாரின் துணையோடு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் மீட்பு வரலாற்றில் மிக முக்கியமான தூயாவியாரின் வருகை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பின்வரும் 50ஆம் நாளில் இவ்விழா கொண்டாடப்படுவதால் இது பெந்தகோஸ்து விழா என்று அழைக்கப்படுகிறது. பெந்தகோஸ்து என்னும் சொல்லுக்கு 50ஆம் நாள் என்பது பொருள். இது கோதுமை அறுவடைக்காக நன்றி செலுத்தும் யூத திருவிழா. 7 வாரங்கள் கழித்து கொண்டாடியதால் இது வாரங்களின் விழா எனவும் அழைக்கப்பட்டது. கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து சீனாய் மலை உடன்படிக்கையை நினைவுகூறும் நாளாகவும் இது கொண்டாடப்பட்டது. என் தந்தை வாக்களித்த வல்லமை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ற உயிர்த்த இயேசுவின் வாக்குறுதியின்படி பெந்தேகோஸ்து விழாவை திரு அவையின் தொடக்கமாயிற்று. தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவை பற்றிய திருமுழுக்கு யோவானின் கூற்று நிறைவேறிய இந்நாளே சீடர்களும் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் திருமுழுக்கு பெற்ற நாள் என்றும் கூறலாம். இந்த உன்னத நாள் அச்சம் தோற்கடிக்கப்பட்டு வீரம் வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் மாற்றத்தின் நாள். சீடர்களை சிறை பிடித்திருந்த மூடிய கதவுகள் நற்செய்தி அறிவிப்புக்காக திறக்கப்பட்டு அவர்களின் சந்தேகங்கள் அன்பு நிறைந்த நம்பிக்கையினால் விரட்டி அடிக்கப்பட்ட நாள். நற்செய்தி அறிவிப்பின் வழியாக மக்களை இறையாட்சிக்குள் அறுவடை செய்யும் பணியை தொடங்கி வைத்த நாள். நம் திரு அவையின் பிறந்த நாள். இன்று திரு அவை உலகம் முழுவதும் ஆள்போல் பரவி இருக்கிறது என்றால் உறுதியாக அது ஆவியாரின் செயல்தான். சுருக்கமாக திரு அவையின் தொடக்கம் ஓட்டம் அதனை அனைத்தும் தூய் ஆவியாரின் செயலே. திருவிலே சிந்தனைகளிலும் இறையியல் ஆய்வுகளிலும் தூய் ஆவியாரை பற்றிய தேடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கத்தோலிக்க திரு அவை இவரை மூவொரு கடவுளின் 3ஆம் ஆளாக நம்பி ஏற்றுக்கொள்கிறது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய் ஆவி தந்தையோடும் மகனோடு ஒன்றாய் ஆராதனை மாட்சி பெறுகிறார் என்கிறது நீசான் நம்பிக்கை அறிக்கை. திருவிலிய வரலாற்றில் மிக முக்கியமான 4 பிறப்புகளை நாம் காண்கிறோம். 1. உலகின் பிறப்பு. 2. இஸ்ரேல் என்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு. 3. இறைமகன் இயேசுவின் பிறப்பு. 4. இன்றைய நாளில் நாம் கொண்டாடும் திரு அவையின் பிறப்பு. இந்த 4 வரலாற்று திருப்புமுனைகளுக்கு மூல காரணமாய் ஏற்கு சக்தியாய் இருந்தவர் தூயாவியார். மீட்பு வரலாற்றில் இவருடைய இன்றியமையாத செயல்பாட்டை திரு வில்லியம் சூட்டும் பெயர்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. அவர் நம்மை வழிநடத்தும் துணையாளர், அவர் வாழ்வு தரும் உயிரளிப்பவர், அவர் உண்மையை வெளிப்படுத்துவர் மற்றும் அவர் நம்மை இறை பிள்ளைகளாக்கும் ஆவியாக இருக்கிறார். மேலும் வல்லமை, விடுதலை, மாட்சி மற்றும் அருங்கொடைகளின் ஊற்றாக திகழும் இவரை தண்ணீர், எண்ணெய், நெருப்பு, புறா, காற்று மற்றும் ஞானம் போன்ற பல்வேறு அடையாளங்கள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தூய் ஆவியார் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வருவர் என்பதை திருவிலியத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை நாம் காண முடிகிறது. தொடக்கத்திலேயே பால்வழிக்கும் இருளுக்கு நடுவே கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தார். அங்கே படைப்பு என்னும் மாபெரும் மாற்றம் நிகழ்ந்தது. கடவுள் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசியில் தம் உயிர் மூச்சை ஊதிய போதுதான் வெறும் மண் உயிருள்ள மனிதனாக உருமாறியது. நான் உங்களில் உயிர் மூச்சை புக செய்வேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்ற இறைவாக்கினரின் வரிகள் தூய் ஆவியார் உலர்ந்த எறும்புகளையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறு ஆண்டவரின் ஆவி எங்கே அனுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் படைப்பொழிலும் மனிதர்களிலும் புது வாழ்விற்கான மாற்றங்கள் மலர்கின்றன. அந்த வகையில் இன்றைய திருவழிபாட்டின் வாசங்கள் தூய் ஆவியார் நம் வாழ்வில் எத்தகைய வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருத்துவ பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம்
சீடர்களிடம் ஏற்பட்ட வியத்தகு மாற்றத்தை படம் பிடித்து காட்டுகிறது. இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அறிந்திருந்தும் அதை புற உலகிற்கு அறிவிக்க துணிவின்றி யூதர்கள் அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்கள் நடுவே தோன்றி தம் உயிர் மூச்சை அவர்கள் மீது ஊதி தூய் ஆவியாரை வழங்கிய பின்னரே அவர்களின் அச்சம் விலகியது. தூய் ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நொடியே பாவங்களை மன்னிக்கும் தெய்வீக திடத்தையும் அவர்கள் பெற்றார்கள். அதுவரை தங்களுக்கு தெரிந்த மொழிகளில் மட்டும் பேசிக் கொண்டிருந்த சாதாரண மனிதர்கள் ஆவியாரின் தூண்டுதலால் உலகெங்கும் நற்செய்தி பரவ தடையாக இருந்த மொழி எல்லைகளை தகர்த்து பல்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். 2ஆம் வாசகத்தில் தூய் ஆவியாரின் அருளும் வாழ்வு குறித்து புனித பவுல் மிக தெளிவாக விளக்குகிறார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவர் மீது தூய் ஆவியாரின் அழியாத முத்திரை பதிக்கப்படுவதால் அவர்கள் அனைவரும் பல்வேறு அருள் கொடைகளால் நிரப்பப்படுகிறார்கள். இந்த அருள் கொடைகள் தனி மனித பெருமைக்காக வழங்கப்பட்டவை அல்ல, மாறாக அவை அனைத்தும் பொது நன்மைக்காகவும் கிறிஸ்து உடலாகிய திரு அவை கட்டியெழுப்பப்படுவதற்காகவுமே பொழியப்படுகின்றது என்கிறார். மேலும் அவர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என சொல்ல முடியாது என்று வலியுறுத்துகிறார். தூய் ஆவியாரை ஆட்கொள்ளுதலால் நம் வாழ்வில் நிகழ வேண்டிய மாற்றங்களை 3 முக்கிய பாடங்களாக காணலாம். 1. தூய் ஆவியானவர் மாற்றத்தை கொண்டுவரும் முதன்மையான இடம் நமது உள்ளம். நம்மிடம் காணப்படும் கடினமான மனநிலை, பிடிவாதம் மற்றும் குறுகிய சுயநலம் போன்ற தடைகளை அவர் அகற்றி நம்மை புதுப்பிக்கிறார். 2. தூய் ஆவியார் நமது உறவுகளின் எல்லைகளை திறந்து பிளவுகளை கடக்க துணை புரிகிறார். 3. தூய் ஆவியார் வெறுப்பின் சுவர்களை தகர்த்து நம்மை அமைதியின் மொழியை பேச அழைக்கிறார். பெந்தெகோஸ்து நாளில் சீடர்கள் பேசியவை மனிதர்களை இதயத்தால் இணைக்கும் சந்திப்பின் மொழிகளாகும். இது திரு அவையின் உலகளாவிய பணியை சுட்டிக்காட்டுகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். மாற்றத்தை கொணரும் தூய் ஆவியை என உள்ளத்தில் ஏற்று செயல்படுகின்றேனா? தூய் ஆவியாரின் துணையோடு எல்லை தாண்டிய உறவை நான் வளர்த்து கொள்கின்றேனா? தூய் ஆவியானவர் வெளிப்படுத்தும் அமைதி ஏற்று செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மாற்றத்தை கொணரும் தூய் ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில் ஏற்று செயல்படுத்தவும், தூய் ஆவியாரின் துணையோடு எல்லை தாண்டிய உறவை வளர்த்து கொள்ளவும், தூய் ஆவியார் வெளிப்படுத்தும் அமைதி ஏற்று செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.